பீட்டர் இங்கிலாந்து பிராண்ட்ல இருந்து கொஞ்சம் அவுட்ஃபிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் அண்டர் 1000 ருபீஸ் பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி பீட்டர் இங்கிலாந்து பற்றி கொஞ்சம் ஓவர்வியூ பார்த்துலாம். ஸோ மை நேம் இஸ் அகில், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஏடாப்பா ஃபாஸ்னர். ஸோ பீட்டர் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1889 ஸ்டார்ட் பண்ணி 2000 தான் வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா குரூப். இங்கே வந்து இந்த இந்தியன் டெரென், ஆலன் சோலி, பீட்டர் இங்கிலாந்து, லூயி பிலிப் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குல்ல, இவங்க எல்லா பிராண்டுக்கும் ஒரே ஓனர் தான் ஆதித்ய பிர்லா குரூப். அண்ட் இந்தியன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை இவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து நான் சின்ன சின்ன பிராண்ட்ஸ் வந்து நிறைய வந்து வளர்ந்துட்டு வந்தாலும் அண்ட் ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட்லாம் இருந்தாலும் அண்ட் ஃபார்மலுக்குன்னு ஒரு பெஸ்ட்டான பிராண்ட்னா அண்ட் இவங்க தான். இவங்க மீன்ஸ் பீட்டர் இங்கிலாந்து கிடையாது, ஆலன் சோலி, லூயி பிலிப் அண்ட் ஓவராலாக ஆதித்ய பிர்லா குரூப் தான். ஸோ இவங்க அடித்து நாக் அவுட் பண்ணுற அளவுக்கு ஃபேஷனில் இந்தியாவில் இன்னும் யாரும் வரல. மேபி ஃபியூச்சரில் வரலாம். அண்ட் இவங்க கேட்டகரியில் இருக்க பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாமே வந்து பேசிக் வேர் அண்ட் ட்ரெண்டிங் வேர் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபேஷன் கிளாத்திங்கில் வந்துட்டு ஓவராக வந்து இந்த பேகி, ஸ்ட்ரீட் வேர் அந்த மாதிரிலாம் வந்து இவங்க பிராண்ட் கேட்டகரியில் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ பீட்டர் இங்கிலாண்டை பொறுத்த வரையுமே வந்து பீட்டர் இங்கிலாண்டில் வந்து நிறைய ஷர்ட் கலெக்ஷன், பேண்ட் கலெக்ஷன்லாம் வந்து நான் ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து ஸ்டில் புதுசாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னோட பிராண்டட் கிளாத் எல்லாமே வந்து நான் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். அண்ட் கிளாத் மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதாது, உங்களோட பாடியை நீங்கள் ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஷர்ட்டை 5 வருஷம் கழிச்சும் வந்து உங்களால் வந்து போட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டர் இங்கிலாந்து அவுட்ஃபிட்டை வந்து மோஸ்ட்லி எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டர் இங்கிலாந்து ஷாப்பு. ஸோ பீட்டர் இங்கிலாந்து ஷாப்பை பொறுத்த வரையுமே வந்து நார்மல் ஷாப், அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட். ஸோ ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். நார்மல் ஷாப்பில் வந்து எப்போயாவது ஆஃபர் இருக்கும். ஸோ நார்மல் ஷாப்புன்றது எப்பவுமே அவங்க வந்து நியூ அரைவல் வரும். அதாவது வந்து பீட்டர் இங்கிலாண்டில் புதுசாக அவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ஷாப் அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நியூ அரைவல் வந்து எப்பவுமே லோட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் லோட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இங்கே இருக்க அளவுக்கு ப்ரீமியம் வந்து இங்கே இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை 1 get 1, buy 2 get 2, அதுக்கப்புறம் வந்து 50% ஆஃபர் இந்த மாதிரிலாம் தரதுனால இங்கே வந்து ஆஃபர் இல்லாத கிளாத்திங் வந்து எம்ஆர்பி ப்ரைஸில் தராங்க, இங்கே எம்ஆர்பியோட கம்மியாக தராங்கன்றதுனால ஸோ இங்கே விட இங்கே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ரெண்டுமே பீட்டர் இங்கிலாந்து தான், நம்ம தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களால் எங்கே அஃபோர்ட் பண்ண முடியுமோ அங்கே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பொறுத்தவரைமே வந்து இந்த மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் தாண்டி பீட்டர் இங்கிலாந்து வெப்சைட் இருக்குது. ஸோ பீட்டர் இங்கிலாந்து வெப்சைட்டில் வந்து இதெல்லாம் விட உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது இந்த கிளாத் எல்லாமே நான் வந்து மிந்த்ராவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டும் வந்து 1300, 1600, 1800 அந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் இருக்கும். பட் இது எல்லாமே வந்து ஆஃபரில் அண்டர் 1000 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பீட்டர் இங்கிலாண்டில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பீட்டர் இங்கிலாந்து வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்குதோ அங்கே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் விட பீட்டர் இங்கிலாண்டில் வந்து பெட்டர் ப்ரைஸ் கிடைக்குதுன்னா அங்கே நமக்கு டேரெக்டாக வரதுனால இன்னும் வந்து நம்பிக்கையாக வரும். அண்ட் மோஸ்ட்லி பீட்டர் இங்கிலாண்டில் வந்து இந்த ஃபேக்லாம் வரது கிடையாது. அதனால் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ஆலன் சோலி, அதுக்கப்புறம் லூயி பிலிப் இதில் தான் அதிகமாக ஃபேக் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். பீட்டர் இங்கிலாண்டில் நான் பார்த்ததில்ல. நீங்கள் யாரா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை 1 by 1 எடுத்து இதோட கலர், டிசைன், இது வந்து எந்தெந்த அவுட்ஃபிட்லாம் மேட்ச் பண்ணலாம், எந்தெந்த அக்கேஷனுக்குலாம் கரெக்டாக இருக்கும், எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது எல்லாமே செம்ம வர்த்து. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே என்னால் 1 நிமிஷம் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு போக முடியும். பட் டெடிகேட்டட் வீடியோ பண்ணுற ரீசன் என்னென்னா இது ஒரு கிளியர் ரிவ்யூவாக இருக்கணும். ப்ளஸ் வந்து இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும் இல்லாமல் அண்ட் பீட்டர் இங்கிலாண்டை பற்றி நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பீட்டர் இங்கிலாண்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பீட்டர் இங்கிலாண்டை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி மினிமம் ஹிஸ்ட்ரி, அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டைல். ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாரும் வந்துட்டு ப்ராடக்ட்டை காட்டாமல் அதுக்கு முன்னாடி இவர் வந்து ரொம்ப பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சின வேணால. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் செக்ஸ். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் செக்ஸ். ஸோ பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டர் இங்கிலாண்டில் வந்துட்டு இது மினிமல் செக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆல்ரெடி பீட்டர் இங்கிலாண்டில் வந்து என்கிட்ட ஒரு செக்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம செக்ஸை பொறுத்தவரைமே வந்து நம்மக்கிட்ட ரெட்டு, ப்ளூ, பிளாக் இதெல்லாம் மினிமலாக சூஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த செக்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபார்மலாக மேட்ச் பண்ணலாம், கேஷுவலாக மேட்ச் பண்ணலாம், ஒரு செமி ஃபார்மல் லுக்குக்கும் இதை வந்து ட்ரை பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான லுக்கு தான் இது. இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட் கலர் பேண்ட் வேர் பண்ணி ஸ்னீக்கர்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கேஷுவல் லுக்காக இருக்கும். இதோட ஃபேப்ரிக்கும் வந்து சூப்பராகவே இருக்குது. ஃபிட் அண்ட் கம்ஃபர்டபுளாக வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்னோட சைஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 39. ப்ரோ சைஸ் வந்து 40 இருக்கும், இல்லை 38 இருக்கும், அது 42 தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அண்ட் பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிராண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 39, 38, 39, 40, 41 அந்த மாதிரி வந்து சைஸ்லாம் வரும். அண்ட் நீங்கள் வந்து ஆலன் சோலி, வேனிசன் இந்த மாதிரி எந்த பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி 39 சைஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து 38 வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் அண்ட் 40 வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அது நடுவில் இருக்க 39 சைஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிராண்டில் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அண்ட் நார்மல் பிராண்டில் வந்து இதெல்லாம் கிடைக்காது. இந்த செக்ஸ் வந்து செம்ம ஒர்த்து பீட்டர் இங்கிலாண்டில்.
அண்ட் அண்டர் 1000 ருபீஸ்க்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மினிமல் ஒயிட் கலர் பிரிண்டட் ஷர்ட். ஸோ பீட்டர் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் பிரிண்ட். இதில் இருக்க இந்த பிளாக் கலர் வந்து ஸ்கொயர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரையாங்கிள் பிரிண்ட் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த பிளாக் கலர் அதுக்கு நடுவில் இருக்க இந்த பிரிண்ட்டும் பாருங்கள் மினிமலாக, இது வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு மைண்ட்யூட்டான பிரிண்ட் இது. இதை வந்து ஃபார்மலாக யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ் ஃபார்மல் லுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் மண்டே ஃபார்மல் அவுட்ஃபிட்டாக இது யூஸ் பண்ணலாம். இது அந்தளவுக்கு மினிமல் பிரிண்ட்னால வந்துட்டு நமக்கு ரொம்ப வந்து பிரிண்டர் ஷர்ட் மாதிரிலாம் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டாக வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட வேஸ்டிக்கெலாம் கூட இதை மேட்ச் பண்ணலாம். ஒரு செமி ஃபார்மல் லுக்கு அண்ட் ஜீன்ஸுக்கு மேட்ச் பண்ணிங்கன்னா கூட ஒரு டீசெண்டான கேஷுவல் லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபார்மல் ஷர்ட். ஸோ ஃபார்மல் ஷர்ட்டில் வந்து இந்த ஷர்ட் வந்து கொஞ்சம் யூனிக்கான கலராக இருக்கும். ஏன்னா இதோட கலர் பார்த்தீங்கன்னா டைல் ப்ளூ. ஸோ லுக்கே வந்து செம்ம ஸ்டிஃபாக சூப்பராக இருக்குது. கையில் தொடும்போது வந்து ஒரு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. பட் இது வந்து 100% காட்டன் கிடையாது, அண்ட் காட்டன் ப்ளஸ் வந்து பாலிஸ்டர். ஸோ ஃபார்மலுக்கு வந்து நீங்கள் 100% காட்டன் வேர் பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து பிளெண்ட் ஃபேப்ரிக், அதாவது ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 55% வந்து காட்டன், ஒரு 45% வந்து பாலிஸ்டர். அதனால் வந்து பார்க்க கொஞ்சம் ஷைனிங் லுக்கில் வேர் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபார்மலாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செமி ஃபார்மல் லுக்குக்கும் மேட்ச் பண்ணலாம். அண்ட் இது கலர் லுக்குனால வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வேர் கூட வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஷர்ட் வந்து ஆக்சுவலி செம்ம ஒர்த்து. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். பட் வந்துட்டு பீட்டர் இங்கிலாண்டில் இது எம்ஆர்பி ப்ரைஸ் வாங்கினா ரொம்ப அதிகம். 900 ருபீஸ்க்கு வந்து செம்ம ஒர்த்து, ஃபிட் அண்ட் கம்ஃபர்டபுள் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் வேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக அண்ட் பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. அது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இல்லாமல் அந்த பிராண்ட் ஃபீல் வந்து பெஸ்ட்டாகவே தருது. அண்ட் நெக்ஸ்ட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்னே சொல்லுவேன். இந்த கலெக்ஷனில் வந்துட்டு இந்த ஷர்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷர்ட் நம்பர் 4. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஷர்ட். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளைனாக இல்லாமல் அந்த செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேப்ரிக் வந்து செம்மையாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பிளைன் மெரூன் ஷர்ட் மாதிரி தான் தெரியும். க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிசைன் தெரியும். அண்ட் மேஜராக ஒயிட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஷர்ட்டில் வந்து நான் மோஸ்ட்லி இந்த பட்டன் வந்து மேஜராக நோட் பண்ணுவேன். இந்த மாதிரி டார்க் கலர் ஷர்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பட்டன் கொடுத்தா அது வந்து டாப் நாச்சாக இருக்கும். இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக சூப்பராக இருக்குது. இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மல் ட்ரெடிஷ்னல் வேர் அந்த மாதிரி தான் மேட்ச் பண்ண முடியும். கொஞ்சம் செமி ஃபார்மல் லுக்கில் மேட்ச் பண்ணலாம். பட் வந்து நம்ம வந்துட்டு செமி ஃபார்மல் லுக் லைக் சீனோஸ்க்குலாம் மேட்ச் பண்ணலாம். ஆனால் வந்து ஜீன்ஸ்க்குலாம் போட்டு ஒரு கேஷுவல் லுக்கில் மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கனால அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. பட் ஒன்று ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கலர் பட்டன் கொடுத்ததுனால நீங்கள் கொஞ்சம் ஒயிட் கலர் லெனன் பேண்ட்லாம் வந்து வேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் மனிஷ் லுக் வந்து ட்ரை பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். ஏன்னா ஷர்ட் வந்து செம்மையாகவே இருக்குது. இந்த கலரில் உங்கள்கிட்ட ஷர்ட் இல்லைனா இதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒர்த்துனே சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஷர்ட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாய்ஸோட ஃபேவரட் அண்ட் பிளாக் கலர் ஷர்ட் ஃப்ரம் பீட்டர் இங்கிலாண்ட். ஸோ எல்லாமே பீட்டர் இங்கிலாண்ட் ஷர்ட் தான். பட் இந்த ஷர்ட் வந்து வாங்கினது 2020. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஓல்டு ஷர்ட் பட் வந்து நியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்க்க உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் டல்லாக தெரியலாம். ஏன்னா இது வந்து பியூர் காட்டன். நம்ம வெளியே போட்டு போகும்போது இந்த ஷர்ட் மேலே லைட்டாக தூசி பட்டாலே அது அப்சர்வ் ஆகிடும். அதனால் ஷர்ட் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியலாம். மற்றபடி கொஞ்சம் கூட இந்த ஷர்ட் வந்து ஃபேட் ஆகலை. இது வந்து ஒரு டவுன் காலர் பட்டன் ஷர்ட். ஸோ காலர் கீழே இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். மோஸ்ட்லி நான் பிராண்டில் ஷர்ட் வாங்கினாலே எந்த ஷர்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி டவுன் கலர் பட்டன் இருக்க ஷர்ட்டை தான் வாங்குவேன். பட் இந்த வாட்டி ஆஃபர்ஸில் கொஞ்சம் வாங்கினதுனால இந்த மாதிரி ஷர்ட்டுக்குலாம் வந்து அந்த டவுன் கலர் பட்டன் தான் நல்லா இருக்காது. ஏன்னா இந்த காலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து கேஷுவல் லுக் ஷர்ட். இந்த ஷர்ட்டை வந்து எல்லா கேஷுவல் அவுட்ஃபிட்க்கும் சூப்பராக மேட்ச் பண்ண முடியும். பிளாக்னால வந்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இருக்க பெஸ்ட்டான கேஷுவல் பிளாக் ஷர்ட்டில் வந்து இது என்னோட ஃபேவரட்னே சொல்லுவேன். 5 வருஷமாக வந்து இவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த ஷர்ட் வந்து பெஸ்ட்டு நீங்களே பாருங்கள். அண்ட் இதோட எக்ஸாக்ட் லிங்க் வந்து என்கிட்ட இருக்காது. பட் இது ரிலேட்டடாக பிளாக் கலர் ஷர்ட் அண்டர் 1000 ருபீஸில் வந்து பீட்டர் இங்கிலாந்து தான் தரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்டர் இங்கிலாந்து எல்லாமே வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். அண்ட் 5 ஷர்ட்டுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 போலோ. அண்ட் இந்த 2 போலோலேயும் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. பட் இந்த போலோவை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொன்னால் தான் இந்த போலோவை பற்றி உங்களுக்கு புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் போலோ. ஸோ காலரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ம்ஸ் கிட்டேயும் வந்து ஸ்ட்ரைப் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த போலோலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்களே, ஆஃபீஸில் இந்த ஐடி கம்பெனி அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து ஃப்ரைடே கேஷுவலுக்கு வந்துட்டு அந்த 4 டேஸ் வந்து ஃபார்மல் வேர் பண்ணுவாங்க, ஃப்ரைடே மட்டும் கேஷுவல்ஸ் வேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரூல் ஃபாலோ பண்ணுற ஆஃபீஸ்லாம் வந்து ஃப்ரைடே கேஷுவலுக்கு வந்து பிஸ்னஸ் கேஷுவல் தான் ட்ரை பண்ணோம். அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த காலர் டிஷர்ட் அதாவது போலோ ஷர்ட் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கிறது தான் வந்து இந்த டிசைன். ஸோ நீங்கள் பீட்டர் இங்கிலாந்து, ஆலன் சோலி, அதுக்கப்புறம் இந்தியன் டெரைன், லூயி பிலிப் இவங்களோட ஆதித்ய பிர்லா குரூப்ஸில் இருக்க எல்லா பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போலோ வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் பீட்டர் இங்கிலாண்டோட இன்ஸ்டா பேஜ் பாருங்களேன், இந்த மாதிரி போலோ போட்டு நிறைய ஆட் வந்து போடுவாங்க. அதான் கேஷுவலாக வந்து ஆஃபீஸில் வந்து கேம்ஸ் விளாடுற மாதிரி அந்த மாதிரி ஆட்லாம் நிறைய இருக்கும். இது வந்து ஒரு மினிமல் போலோ, ஒரு
ரொம்ப டீசென்ட் லுக்னே சொல்லுவோம். ஒரு ஜீனுக்கு மேட்ச் பண்ணலாம், சீனோஸ் மேட்ச் பண்ணலாம், ஃபார்மல் லுக்கு மேட்ச் பண்ணலாம், பிஸ்னஸ் கேஷுவலாக ட்ரை பண்ணலாம். அதனால் வந்து இது மஸ்ட் ஹவ் போலனே சொல்லலாம். இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து இவங்ககிட்ட எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். அதுவும் மெரூன் கலர்னால வந்து மோஸ்ட் எல்லா ஸ்கின் டோனுக்கு சூப்பராக செட் ஆகிடும். இதோட ஃபேப்ரிக்கும் வந்து செம்மையாகவே இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்து. அண்ட் இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் இங்கே வந்து ஸ்பெஷலு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் பார்த்தீங்களா, அண்ட் காலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. காலர் கீழே இருக்க இந்த பட்டன் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, நெக்கோட பட்டனும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆர்ம்ஸ் கிட்ட இருக்க கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டெக்ஸ்சர் டிசைனில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன் தான் வந்து கொஞ்சம் ஓல்ட் மணி ஸ்டைல் மாதிரியே இருக்குது. ஆனால் ஓல்ட் மணிலாம் கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வந்துட்டு இந்த பிராண்டில் லான்ச் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் ரேரு. இவங்க வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி லான்ச் பண்ணுவானுங்க. அப்படின்லாம் வந்து காலர் டிஷர்ட்லேயே வந்து கொஞ்சம் அங்கிள் லுக்கில் தான் இருக்கும். நம்ம லுக்குக்கெலாம் பிடிக்காது பீட்டர் இங்கிலாண்ட்லலாம் அந்த காலர் டிஷர்ட். எஸ்பெஷலி நார்மலாக வந்து நம்ம ஆஃப் அண்ட் டிஷர்ட், ஃபுல் அண்ட் டிஷர்ட்லாம் வந்துட்டு இவங்க பிராண்டில் வாங்கும்போது நல்லாயிருக்கும். ஆஃப் அண்ட் டிஷர்ட்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து பழசாயிடுச்சு. ஷர்ட்லாம் ஆனால் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இந்த டிஷர்ட் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரெகுலர் யூஸ். இது வந்து எல்லாருக்கிட்டையும் மஸ்ட்டாக இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கலரில் நிறைய டிஷர்ட் இருக்குது. நீங்கள் பிராண்டில் இந்த மாதிரி டிஷர்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க, நீங்கள் மினிமல் லுக்கு டீசென்ட் லுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிது. இது வந்து நம்ம பிஸ்னஸ் கேஷுவலாக மேட்ச் பண்ணலாம். இப்போ இருக்க ட்ரெண்டிங் கார்கோ பேண்ட்டுக்கெலாம் மேட்ச் பண்ணலாம். மேட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒர்த்துனே சொல்லுவேன். அண்ட் லாஸ்ட் பண்ண அட்லீஸ்ட் எல்லா அவுட்ஃபிட்டையும் வந்து பர்ஃபெக்டாக ரிவ்யூ பண்ணியாச்சு. அண்ட் பீட்டர் இங்கிலாண்ட் பிராண்டை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஓவர் வியூ கிடச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிராண்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த பிராண்டை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்திருக்கும். ஸோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு எதனா பிடிச்சிருக்கு அப்படின்னா யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த ப்ரைஸ்க்கு வந்து செம்ம ஒர்த்து. இந்த ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்கும் நான் வியூ ப்ராடக்ட்டில் தரேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த பிராண்டை பற்றி ரிவ்யூ வேணும், ஸோ இந்த பிராண்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பிராண்டை பற்றி நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சிங்கன்னா அந்த பிராண்டோட நேமை வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த பிராண்டை வந்து நான் அப்கமிங் வீடியோவில் வந்து ஒரு அவுட்ஃபிட் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு கிளியர் ரிவ்யூ தரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஃபேஷனுக்கு இந்த சேனல் ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய லைக் வந்ததுன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த பெஸ்ட்டான பீட்டர் இங்கிலாண்ட் வீடியோ பற்றி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மை நேம் இஸ் அகில் ஃப்ரம் ஏ டாப்பா ஃபேஷனர்.